கம்மா கம்மங்குத்தடி அப்படியே தூவிக்கிறோம். சமோசா எதுவும் தெரிஞ்சுக்கிட்ட நீங்களே ஏதாவது கிளம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேரம் காலை 6 மணி. 6 மணிக்கு பிள்ளையோட ஸ்கூல் கிளப்பாம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தரும். இப்ப என்னன்னா, அந்த பரோட்டா வீடியோ பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா பெருமையா என்ன புகழ்ந்து தள்ளினீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 கிலோ மாவு வாங்கிட்டு வந்தோமா, 2 கிலோ தான் அன்னைக்கு பரோட்டா, சாஃப்டான பரோட்டா போட்டோம். பாக்கி 1 கிலோ மாவை அப்படியே எடுத்து வச்சிட்டோம். திருப்பி கொடுத்தாலும் கடைக்காரங்க இதுக்கு மேல வாங்க மாட்டாங்க போல இருக்கு. சரி, வேஸ்டா தானே போகும் அப்படின்னுட்டு இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ மாவுல மைதா மாவு தானே, அது வேற என்ன பண்ண முடியும், அதனால நாங்க சமோசா பண்ணிடும் அப்படின்ட்டு இன்னைக்கு சமோசா பண்ண போறோம். நாங்க சும்மா இருக்கும்போது சுட்டுச்சுன்னா நாங்களே தான் சாப்பிடணும். அதனால பசங்க ஸ்கூல் போகும்போது சுட்டாலும் ஆளுக்கு 2 கொடுத்து காலி பண்ணிட்டோம் மாவை அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தூக்கமே வரல. முதல் நாள் நைட்ல இருந்து சமோசானே படுத்துட்டு போல இருக்கு. 4:30 மணிக்கெல்லாம் முழிப்பு தட்டிட்டு எந்திச்சு பாதி வேலையை முடிச்சிட்டேன். அதாவது சாப்பாடு வடிச்சாச்சு. இந்த பக்கம் உருளைக்கிழங்கும் ஆவி பறக்குதா, உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வேக வச்சிருக்கேன். ஒரு 5 விசிலு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ மாவை பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இதுல என்னென்ன சேர்த்திருக்கேன் அப்படின்னா, 1/2 கிலோ மாவு போட்டேன்னா கொஞ்சமா சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிருக்கேன். நம்ம என்னதான் பிசைஞ்சு வச்சாலும் திருப்பி போட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ப்போம்ல, அப்ப மைதா மாவு கொஞ்சம் தெளிச்சு தேய்ச்சிக்கணும். அப்படிதான் யூடியூப் சேனலை பார்த்தாங்க சொன்னாங்க. ஏன்னா நாங்க எல்லாத்தையுமே யூடியூப் சேனலை தான் பார்த்து யூடியூப் சேனலே போடுவோம். சரி, இப்ப நம்ம அதுக்குள்ள ஸ்டஃபிங் வைப்போம் இல்லையா, கிழங்கு, அந்த பேருனா சோமாசுனே வருது, சமோசா கிழங்கு. அதுக்காக வெங்காயம் அரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்கல. சாப்பாடு ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம முழுக்க ஹார்ட் ஒர்க்கா இந்த சமோசால போட போறோம். அதனால சாப்பாடு இன்னைக்கு தயிர் சாதம். அதுக்கு சைட் டிஷ்ஷும் ஒண்ணும் கிடையாது, இந்த சமோசா தான். இப்பதான்ப்பா ஆரம்பமே, அதுக்குள்ள முடிஞ்சுட்டா பேன் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இந்த குட்டியா பேபி பொட்டேட்டோ இருக்கும்ல, அது வாங்கிட்டு வந்தேன். சரி, அதை போட்டு ஏதாவது டிஃப்ரெண்டா பசங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு. இது பாருங்க, குட்டி குட்டியா வாங்கிட்டு வந்தேன் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு. அது 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 செய்யறதுக்கு நேரம் இல்லாம அது குழம்புல எல்லாம் அரிஞ்சு போட்டிருக்கேன் பாருங்க. அதனால இதோட முடிஞ்சிருச்சு. ஒரு 3 பெரிய பொட்டேட்டோ இருந்தது, ஒரு 6, 7, 10 இருக்கும். 10 குட்டி பொட்டேட்டோ இருந்தது. எனக்கு கேட்டா ஸ்டஃபிங் தான் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். கடவுளே, இந்த பைப்பு, இந்த ரோடு போடுவாங்கல்ல, அவங்க அந்த ஸ்ட்ரீட் பைப் வரும்ல, அதுக்காக பைப்பு எடுத்து இறக்கிட்டாங்க. பாதி பைப்பை எடுத்துட்டு போயிட்டாங்க. அது விரவுக்கு இந்தாண்டையாவது போட்டிருக்கலாம். அது மேல ஏறி விரவை எடுக்கும் போது சறுக்கிட்டு வருது. 1/2 கிலோவா இருந்தாலும் அடுப்பு தான். கேஸ வேஸ்ட் ஆக்க கூடாது. அது கையை கேட்டு வந்துடுறேன். நீ பொண்ணு இருந்தாலும் கம்மங்குத்தாடியா, கம்மங்குத்தாடி மாதிரி போறேன். கம்மங்குத்தாடினா டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அவங்கள மாதிரி இருக்கலாம். நம்மளுக்கு ஷாலுக்கு பதிலா இதை போட்டுக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த டாப் பத்தி கேட்டிருந்தீங்க. இது ஆன்லைன்ல தான் எடுத்தேன். லிங்க் வேணா தரேன். கீழே அந்த பிக்சர் ஷோ ஆகும் பாருங்க, அதை டச் பண்ணீங்கன்னா உள்ள போய் வாங்கிக்கலாம். காட்டன் டாப் தான், நல்லா இருக்கு. இதுக்கு ஷால் பிளாக் கலர். சரி, ஆரம்பிக்கலாமா? அவ்வளவுதான்ப்பா. இந்த சட்டியை இப்ப உடனே போட்டுறக்கூடாது. நம்ம இங்க பாருங்க, இந்த கல் அன்னைக்கு பரோட்டா போட்ட கல்லு தான் இது. ரொம்ப அம்சமான கல். இதுல எது செஞ்சாலும் உடனே வந்துடும். அதனால அந்த கல்லை தான் எடுத்திருக்கோம். இதுல உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டோமா. உருளைக்கிழங்கு அவிக்கும் போதே ரொம்ப கொஞ்சமா உப்பு போட்டு அவிச்சு வச்சிருக்கேன். இது கூடயே நம்ம வெங்காயத்தை நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துப்போம். கருவேப்பிலை இவ்வளவு போட வேணாம், ஏன்னா சாப்பிடும் போது பசங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். பெரியவங்கன்னா நம்மளுக்கு ஓகே. இதை கொஞ்சமா போட்டுப்போம். ஜீரகத்தூள் போட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாலாம் போட வேண்டியது இல்லை, அவங்களுக்கு செட் ஆகாது. அதனால காரத்தூள் போட்டுப்போம். தயிர் சாதம் அப்படி என்பதால் கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும் உள்ளது. அதனால ஆமா. அதுக்கப்புறம் கரம் மசாலா இருந்தா கரம் மசாலா போட்டுக்கலாம். இல்ல சிக்கன் மசாலா இருக்குல்ல, அது இருந்தா அது போட்டுக்கலாம்.
எப்படி பார்த்தாலும் டைம் ஆகுதுங்க. அது கூட நம்மள கொஞ்சமா உப்பு போட்டுப்போம், அவ்வளவுதான், போதும். இப்ப இத வச்சு நல்லா கையாலே பிசைஞ்சிடலாமா? இல்ல இது எடுத்துட்டு வந்துட்டேனே. இல்ல கொஞ்சம் இல்ல பெரிய குண்டானா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி இது அலைய பேச காலையில வேணாம். சரிப்பா, நம்ம வந்து கை இருந்தா கையாலேயே பேசிக்கலாம். கை இல்லாம காலா இருக்கு. எதா இருந்தாலும் காலையிலே கம்முன்னு இருங்க. அவ்வளவுதான், ரெடி. ஐயா, அவங்க வந்து அவங்க சும்மா வந்து தெரியாம கத்துக்குட்டியா செய்யறாங்களா, அவங்களாம் தான் எல்லாமே போடணும். மாஸ்டர்லாம் வந்து அப்படிலாம் போட மாட்டாங்க. ஏன் இது நல்லா இருக்கும். பட்டை கிராம்பு நல்லா இருக்கும் பாருங்க. நான் இதுலயே ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்து அதுதான் தலையெழுத்து தர சாமியே. சரி அவ்வளவுதான்ப்பா, பிசைஞ்சு வச்சாச்சு. ஸ்டஃபிங் ரெடி. கொஞ்சமா சாப்பிட்டு பார்ப்போம். காரம் தூக்கலா இருக்கு. பரவாயில்ல, இதான் நல்லா இருக்கும். இது சூப்பரா இருக்குங்க. இதான் தொட்டுக்க சைஸா இருக்குது, சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான்ப்பா, ரெடி ஆயிட்டு நம்ம இதை மூடி வச்சு இது அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்தி போடுவோம். இல்ல இத பாருங்க, இதுங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. அது வந்து உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த தண்ணி ஊத்துனது. அதான்ப்பா, இதுல வந்து தண்ணி இருக்கா, இந்த தண்ணி எப்படி போக்கணும்னா இருக்கிற 1/2 கிலோ மாவையும் இப்படிதான் போக்கணும். அப்படியே தூவிக்கணும். இப்ப நம்ம போட்டுற வேண்டியதான். இது என்ன பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் இந்த மாவு எடுத்து இப்படி வச்சுக்கணுமா. கையில வந்து கழுவிட்டேன், ஏன்னா 2 கை தான் இதுல யூஸ் பண்ணணும். என்னை விட எக்ஸ்பர்ட்டான எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி ஏதாவது நான் மிஸ்டேக் பண்றேன் அப்படின்னா சொல்லுங்க, அடுத்த தடவை செய்யும் போது இது பண்ணிக்கிறேன். நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சமோசா போடுறேன். அவ்வளவுதான், இந்த அளவுக்கு இது பண்ணிட்டு நம்ம வந்து கட் பண்ணிப்போம். பண்ணு போட்டா சரி. நம்மளுக்கு வந்து ஒரு 6-8 உருண்டை கிடைச்சிருக்கு. இதை அப்படியே உருண்டையாக்கிப்போம். நம்ம எந்த அளவுக்கு தின்னா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா தேய்ச்சுக்கணுமா. அப்பதான் வந்து மொறு மொறுன்னு இருக்குமா. இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த பக்கத்துல அப்படியே ஷேடோவா மூஞ்சி தெரியணுமா. அந்த அளவுக்கு தேய்க்கணுமா. அப்படியே இழுத்து இழுத்து விட்டு பண்ணு போடும், பீஸா போடும். உங்களுக்கு நான் இந்த கெட்டப்ல இதெல்லாம் மாட்டிக்கிட்டுக்கவும் செஃப் மாதிரி தெரியறேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்துச்சுலங்க. மெலிசா தான் இருக்கு, இது பாருங்க. தெரியுதா? அவ்வளவுதான், நல்லா மெல்லிசா தவிருங்க. மெல்லிசா வச்சாச்சு. இதை அப்படியே நம்ம மாத்திப்போம். பாருங்க, கிழிஞ்சிரும் போல. இது வந்து இப்படியே போட்டுற கூடாதான். நம்ம வந்து தோசைகள்ல வந்து அப்படியே லைட்டா அப்படி பரட்டி போட்ட மாதிரி எடுத்து இது பண்ணுமா. நம்ம இங்க எண்ணெயை போட்டுட்டு உள்ள அடுப்புல போய் தோசைகள்ல லைட்டா அதை பரட்டி போட்டு எடுத்துட்டு வந்துடும். இங்க பாத்தீங்களா, என் மகளை நான் வந்து எழுப்பி விடுங்க அப்படின்னு மேல அனுப்பி விட்டேன். அவங்கள பார்த்தா கிளம்பி குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நிக்கிறாங்களா. இன்னும் தலை சீவி விட்டுட்டா பாப்பா கிளம்பிடும். தம்பி வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான்ப்பா, கல்லு சூடானதும் அப்படியே லைட்டா போட்டு எடுத்துரும். சப்பாத்தி மாதிரி எல்லாம் போடக்கூடாதான். அதாவது சப்பாத்தி மாதிரி போட்டா அப்படி நின்னுடும், இப்படி நான் மாதிரி லைட்டா அப்படி எடுத்து. நான் எந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன்னா இங்க பாருங்க, தெரியுதா?
அப்படி தைக்கணுமா? இதுல மாவு இதுல கொஞ்சம் இருக்குல்ல, இது ஏன் வேஸ்ட் ஆக்குவானே, இதை வந்து பேஸ்ட்டுக்கு கொஞ்சம் வச்சுப்போம். இது கூட உப்பா போடணும்? உப்புலாம் பண்ண மாட்டாங்க, பேஸ்ட் தானே. சாமி இங்க பாரு, இது தெளிக்கும், இங்க பாரு தம்பி, வேஸ்டான வேலை இது, அங்க போய் உட்காரு போ. காலையிலே சந்திரமுகியா மாத்துதுவோமா. இதை வந்து நம்ம போஸ்டர் ஓட்டுவோம்ல, அந்த மாதிரி பேஸ்ட் போல குழப்பிப்போம். அரைவேக்காடு மைதா மாவு, இந்த சின்னதெல்லாம் ஒரு இதா போட்டுப்போம், பெருசெல்லாம் ஒரு இதா போட்டுப்போம். இதெல்லாம் வந்து பெருசு, அது சின்னது. எண்ணெய் காஞ்சிட்டு இது வந்து இந்த ஓரத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துப்போம். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கு. இத வந்து நம்ம 2ஆ கட் பண்ணிப்போம். 12 மணி வரைக்கும் செல்லு சமோசாவுக்கு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு தெரியுமா நான் சமோசாவுக்கு பார்த்தேன்னு? அவ்வளவுதான்ப்பா. இதுதான் வந்து சமோசாவுக்கான ஷீட்டு ரெடி. இதுல இருக்கு பாருங்க. அதே மாதிரி அதையும் நம்ம இது பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பசங்க ஸ்கூலுக்காக ஒரு 10 சமோசா செஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பாக்கியெல்லாம் பாத்துக்கலாம். உங்க மேம்க்கு சரி. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து செஞ்சு பாத்துக்கிறேன். ஐயோ, அதை மறந்துட்டேனே. என்ன இவ்வளவு பெருசா வருது? இருங்க, இப்படி இல்ல, இப்படி இல்ல, இப்படி. ஏங்க இவ்வளவு பெருசா சமோசா வரும்? இல்லங்க, இவ்வளவு பெருசாங்க வச்சிருந்தாங்க. ஏய், செல்லு எடுத்துரு அப்படியா, போ போ. இருங்க, நம்ம வந்து சமோசா வந்து ரொம்ப பெருசா கட் பண்ணிட்டோம்னு அதை பார்த்தோன்னு தெரியுது. ஆனா அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப குட்டி குட்டியா பசங்களுக்கு போட்டு கொடுத்துரும். பாக்கிய வந்து போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், ஏன்னா டைம் இல்லை அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்க. இது வந்து இது கீழே வச்சுக்கிட்டு இங்க இருந்து இது எவ்வளவு பெருசு நீட்டிட்டு இருக்குன்னு. எது செஞ்சாலும் நம்மளுக்குன்னு ஏதாவது ஒண்ணு வந்துருதுவா. செஞ்சுட்டாங்க. சரி, வந்துருச்சு. பேசக்கூடாது, இதுக்கப்புறம் பேசக்கூடாது. இதுல போட்டா ரொம்ப பெருசா வருது. இதோ பாருங்களா, அவங்க சொன்ன மாதிரிதான் படிக்கிறேன். இங்கயா இப்ப வேஸ்ட் தானே போவோம். எதிர போட்டா இப்படி வச்சு பெரிய கடையில உள்ள சம்சா மாதிரியே சாப்பிடுமா? அவ்வளவுதான்ப்பா. நாங்க வந்து இருங்க கரெக்டா செஞ்சுக்கிறேன். லைட்டா இந்த நேரத்துக்கு இது தேவையா? உதானங்க ஏதோ செய்யலிக்கா பஸ் போற பாரு. ஆனா இந்த கால நேரத்துல என்ன ரோலாய் பண்ற தெரியுமா நீ? போடுறா தம்பி போ. அம்மாலிக்கா பேக்கரி எல்லாம் வைப்பாங்கல்ல, அதுதான் இது. அந்த சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போயிருக்கீங்களா? அங்கெல்லாம் பேக்கரியில வந்து வடக்க வாலிபர்கள் போடுவாங்க. அந்த மாதிரி சம்சா செய்யறேன். ஏன்னா அதே சம்சா மாதிரி தாங்க இருந்தது. இது சம்சா மாதிரியே தெரியல. நான் குட்டி குட்டியாவே செஞ்சிடறேன். குட்டி சம்சா தான் நம்மளுக்கு. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்க வீட்டு குட்டீஸ்க்கு வந்து ஸ்கூல் டைம்ல இந்த மாதிரி உக்காந்துக்கிட்டு சம்சா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மாமியாரெல்லாம் தட்டு பார்க்கும். தனியாலாம் இருந்துகிட்டு செய்யறேனா இல்லையா? செல்லுல எல்லாம் பார்த்தா அப்படி டக்கடி புக்கடிங்கிறாங்க, அழகா அப்படி செஞ்சிடறாங்க. நம்ம செஞ்சா ஒரு கன்றாவியும் வர மாட்டேங்குது. சமோசாலாம் நல்லாதான் வந்துருச்சு. அது எனக்கு வந்து மடிக்க தெரியல, எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை போட்டு எடுத்துட்டு பசங்களுக்கு இது ஒரு 5-6 சமோசா கொடுத்து விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தன் அலையறான் பாருங்க இப்படி. அவ்வளவுதான்ப்பா, நம்ம சமோசா போட்டாச்சு. சமோசா எதுவும் பிரிஞ்சுக்கிட்டு வராம இருந்தா சரிதான். இவங்க ரொம்ப
ஹைல இருக்கு, நம்ம கொஞ்சம் சிம்முல வச்சுப்போம். கடவுளே, இது மட்டும் நல்ல மாதிரியா வந்துட்டுனா போதும். சமோசா வச்சு படிப்பியா? ஆமா, தீபாவளிக்கெல்லாம் சமோசா வச்சு படிப்பேன். அதான்ப்பா, எப்படி சூரிய பகவானே சுள்ளுன்னு இந்த எண்ணெயில மட்டும் அடிக்கிறாரு பாருங்க, பாக்கி எங்கேயாவது எங்களை சுத்தி அடிக்குதா? அதுதான், அவர் வந்து அருளாசியோட கீழே எதுவும் வராம வந்துடுச்சுன்னா தீபாவளிக்கு சமோசா செஞ்சு படைக்கிறான். அதான் கடவுளே, மறந்துட்டேன், எண்ணெய் குடிக்க கூடாது. எப்போதுமே வந்து ஏதாவது பலகாரம் செய்யும் போது ஒரு கிளாஸ்ல வந்து அடுப்புகிட்ட தண்ணி வச்சிடணுமா, அப்பதான் வந்து எண்ணெய் குடிக்காதான். மறந்துட்டேன், எங்க அவசரத்துல ஒண்ணும் புரியல. இதை மட்டும் போட்டு எடுத்துட்டேன்னா எனக்கு போதும். அடுப்பு தணல் அதிகமா உரைக்குது. இதான் கரெக்டு. அவ்வளவுதான்ப்பா, சமோசா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, பவுனு போல் சமோசா. அவ்வளவுதான். இன்னும் இது ரெண்டுத்தையும் போட்டுட்டேன்னா நான் போய் பசங்களுக்கு வச்சு கொடுத்துருவேன். அவ்வளவுதான். பாருங்க சமோசா. இதோட வந்து ஸ்கூல் டைமிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்கி சமோசாவை போடும். குட்டிமாவுக்குலாம் சின்ன சின்னதா வச்சிரும். என்ன கவியா? மூணு பேருக்கும் ரெடி, மணிக்கு கொடுத்து விட்டாச்சு. பாக்கி எல்லாம் வந்து நாங்க இது பண்ணிட்டு போட்டுப்போம். பஸ் வர போது மணி ஆயிடுச்சு. கடிச்சு போறியா? சுடும். இது இந்த பக்கம் கடி. சுடும் கடி. பாத்து ஊதிதுன்னு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். மெல்றது உங்களுக்கு கேக்குதா? சூப்பரா இருக்கு. உள்ள இந்த ஸ்டஃபிங்குமே செம்ம டேஸ்டா இருக்கு. சமோசாவும் நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. இதே மாதிரி தாங்க போட்டு எடுக்கணும். கொஞ்சம் ப்ரௌனா ஆகிற அளவுக்கு போட்டு எடுக்கணும். அவ்வளவுதான். நீ வேட்டதான். டீயை போட்டு காலையில சோறுலாம் கிடையாது யாருக்கும். டீயை போட்டு ஆளுக்கு 2 சமோசாவா தின்னு சேர்த்துருவோம். 8 மணிக்கா செஞ்சு முடிச்சதே இல்லையா? அதுதான். இல்லைன்னா அவ்வளவுதான், 1 மணி நேரம் உட்காந்துருக்கணும் 9 மணி பஸ்ஸுக்கு. இதெல்லாம் பொறுமையா உட்காந்து செஞ்சு வச்சிருக்கேன். அதாவது வந்து அவசரத்துல செஞ்சா எந்த பொருளுமே வந்து செய்ய முடியாது. அதே போலதான் ஏதோ, ஆனா ஓரளவுக்கு சம்சா ஷேப்க்கு கொண்டு வந்து கொடுத்துட்டோம். பசங்களும் அது சம்சா நம்பிட்டாங்க. இதுவும் பர்ஃபெக்டான ஷேப்பான்னு கேட்டா அதுவும் இல்ல, ஏதோ செஞ்சு வச்சிருக்கேன். இந்த சைஸ் வந்து கரெக்டா வருது. இதுல செய்யறேன் பாருங்களேன். இதை வந்து இப்படி போட்டு ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வந்துக்கிறாங்க. அதோட வந்துருச்சா, அதுக்கப்புறம் இந்த மூளையை எடுத்து இதுல வச்சுட்டா ஒரு கோன் ஷேப்புக்கு வந்துடுது. இங்கதான் வந்து முழை நீட்டுக்கு நீட்டிட்டு இருக்கு. அதை நாங்க கட் பண்ணி ஏற்கனவே அது பல மாவு அங்க கிடக்கு. அதனால வந்து நான் அப்படியே சேர்த்து போட்டுதான் அதை சுருட்டி வைக்கிறேன். அதனாலதான் ஷேப் அப்படி இருக்கு. சம்சா எப்படி ஷேப்பா இருந்தா என்ன, சம்சா டேஸ்ட் வருதா இல்லையா? ஏங்க இல்லைங்க. இப்ப மிச்சம் இருக்குல்ல, அது பாருங்க, இதெல்லாம் வந்து சைட்ல கட் பண்ணல. இந்த மாவெல்லாம் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி நம்ம எண்ணெயில பொரிச்சு அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யும். ஏன்னா வேஸ்ட் ஆக்க வேணாம். ஏன்னா காலையில 4 மணிக்கு கண்ணு முடிச்சேன் இதுக்கு. அதனால நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். இருங்க, இதுவும் இருக்கா, அதை வச்சு அது புது விதமான டிஷ் நான் கண்டுபிடிக்கிறேன். இதை நான் போட்டுக்கிறேன். ஏதோ பண்ணிட்டு கிடக்குறேன். ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து இந்த மாவு இருக்குல்ல, இது வந்து மைதா மாவு. அதை வந்து நான் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசா. இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகிருச்சு. அதனால அதை ஏன் வேஸ்ட் ஆகணும்னு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த இது இருக்குல்ல, அந்த ஸ்டஃபிங், அதுல இப்ப என்னென்ன போட போறேன்னா, இந்த அளவுக்கு தான் மீந்திருக்கு, அதிகமாலாம் மீறல. அதனால வந்து நம்ம சேலட் செய்வோம்ல, அந்த மாதிரி இது ஒரு சேலட் செய்யறோம். இது வந்து நான் கண்டுபிடிக்கிற புது டிஷ்ஷு. இது வந்து நான் தான் பொறுப்பு. இதுக்கு நல்லாதான் இருக்கும். இப்பயே நான் அதை உணர்றேன். ஏன்னா அந்த ஸ்டஃபிங் நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, காரமாவும் இருக்கு. இது நல்லா முறுக்கு மாதிரி பொரிச்சு போட்டா நல்லா கறக்கு முறக்குன்னு சாப்பிடலாம். 8, 12, 20 சமோசா வருதுங்க 1/2 கிலோல.
இல்ல தாண்டிதான் வரும். நாங்க சுத்தி சுத்தி வச்சிருக்கிறதுனால 20ஓட முடிஞ்சிருச்சு. நீங்க எக்ஸ்பர்ட்டான ஆள்லாம் போட்டீங்கன்னா எப்படியும் ஒரு 30 வரும்னு நினைக்கிறேன். ஆமா இங்கேயும் இருக்குல்ல மாவு, தாண்டிதான் வரும். 1/2 கிலோ தாண்டிதான் வரும். ஒரு 40 கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். ஆமா உண்மைதான். ஆனா இப்ப எண்ணெய்லாம் இப்படி ஊத்துறோம், கஷ்டப்படுறோம். இதோ பாருங்க எப்படி அடுப்பு விட்டு உட்காந்து கஷ்டப்படுறோம். அதனால வந்து சம்சா 20 ரூபா 30 ரூபா அப்படிதான் இப்போ. இந்த ஷேப் தானே இருக்கும். இதோ பாருங்க குட்டி சம்சா தான் அழகா இருக்கு. நீங்க தான் நல்லா இல்லாத போட்டீங்க ஒண்ணே ஒண்ணு. அவ்வளவுதான். எண்ணெய் எல்லாம் குடிக்கவே இல்லை. இங்க பாருங்க அவ்வளவுதான். நம்ம சம்சா சூப்பரா ரெடி ஆயிட்டு இதுல வந்து இத வந்து இப்ப பொரிச்சு இதுலதான் நான் ஆர்வமா இருக்கேன். என்ன இப்படி வருது? என்ன இப்படி சொல்றீங்க? அவ்வளவுதான். பொரியறதுலாம் வந்து அடங்கி விட்டது. இப்ப வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இது வந்து என்ன எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு, மைதா மாவா இல்லாம ஒரு கோதுமை மாவு அந்த மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம். எந்த எதுவுமே சாப்பிட முடியாது. அது உண்மைதான். மைதா இல்லாதது நம்ம வீட்டுலன்னு கண்ணுக்கு தெரிஞ்சு மைதாவுல செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா கடையிலன்னு வாங்கினா நம்மளுக்கு நம்ம எது எதுலாம் நல்லதுன்னு நினைச்சு சாப்பிடுறோமோ அதுல அதிகபட்சம் கலக்கிறது என்னமோ மைதாதான். என்ன இது கொஞ்சம் வந்து நம்மள கொஞ்சம் சுத்தம் பத்தமா செய்யறோம். அவ்வளவுதான். ஐயோ நான் கடையில வேற சும்மா யாங்க நீங்களே ஏதாவது கிளம்பி கம்முன்னு இருக்குங்க. டெக்கரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆளுக்கு 2 2 2 2ன்னு கணக்கு பண்ணா 8. பாக்கி வந்து 3 மீறுதா. 3ல வந்து 1 என் புருஷருக்கு போயிடும். 2ன்னா ஒத்துக்காது, 2ஆ இருக்கும். அதனால இந்த பெருசையும் இதையும், இது வந்து பெருசு வந்து எங்க பெரிய அன்னைக்கு, சின்னது வந்து சின்ன நாத்தனாருக்கு. இது சுகுணாவுக்கு, இது அன்னைக்கு. குடுக்காம வந்து சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும். அதனால வந்து டேஸ்ட் நம்ம செஞ்சது வந்து அவங்க அதான் நம்ம செஞ்சது வந்து கொஞ்சம் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லட்டும். அதனால வந்து 2 இதுவும் போனா போட்டு இதை வச்சுட்டுமா, சரி 3ஆ வச்சிருக்கேன். இப்ப டைமண்ட் 1 வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம இந்த ஸ்டஃபிங்கும் கொஞ்சம் ஒரு ஓரமா போறதுக்குள்ள நமந்தெல்லாம் போகாது, இதோ எட்டி குச்சா வீடு. அதனால வந்து இதுதான் வந்து எங்களுக்கு அடுத்தது முக்கியமான மெயின் டிஷ்ஷே இதுதான். இதோ பாருங்க இந்த இது கூடவே இந்த இருக்குல்ல அப்படி எங்க பாருங்க கேக்குதா சுடுதுங்க. ஆளுக்கு 4 வகையா அள்ளி கொடுத்துட்டு இதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சு உட்காந்து வேண்டியதான். கொஞ்சமா லெமன். லெமனை தவிர்த்து இருக்கலாம், கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சால்ட் பட்டா கட்டில இருக்கும். ஆனா சூப்பரா இருக்கு. இது உண்மையாவே ஸ்நாக்ஸ் தான். இந்த பானிபூரி கடையில எல்லாம் எப்படி சொல்றது, அந்த மிச்சர் எல்லாம் போட்டு தருவாங்களாங்க, அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்கு. நான் சாப்பிட்டுருக்கேன், அது அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்கு. மொறு மொறுன்னு இருக்கு, பதக்கு பதக்குன்னு இருக்கு, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா லெமன் சேர்த்துக்கோங்க, தேவைப்படலைன்னா லெமன் சேர்த்துக்க வேண்டாம். இதுல ஃபைனலா லைட்டா பெப்பர் தூவி சாப்பிட போறோம்னாங்க, அதுதான் டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான்ப்பா. இப்ப வந்து நம்ம 2 in 1, ஒரே கல்லுல 2 மாங்காங்கிற மாதிரி இங்க பாருங்க. இது ஒரு குண்டா வந்துருச்சு, இது வந்துருச்சு. சூப்பரா சிறப்பா இப்ப செம்மையான காஃபியை போட்டு குடும்பமே உட்காந்துக்கிட்டு கூட்டணியா சாப்பிட போறோம். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டஃபிங்கும் சூப்பரா இருக்கு. சமோசா நம்ம வர ஷேப்பு தான் வந்தா என்ன, அந்த மசாலா கீழே உதிராத அளவுக்கு நம்ம மொழி வச்சிட்டோம்னா, அதான் பேஸ்ட் வச்சிருக்கோமே, அதை வச்சு மொழிவிட்டோம்னா செமையா வந்துடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே இந்த முத்துலக்கி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். டாடா.